ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் மகிமையை விளக்கி சொல்லும் பத்ம புராணத்திலிருந்து ஒரு கதையை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு ஊரில் சுஷர்மா என்ற பெயர் கொண்ட ஒரு அந்தணன் இருந்தாராம். இவர் பேருக்குத்தான் அந்தணரை ஒழிய அந்தணர்கள் செய்யும் அந்த கடமைகளையும் கர்மாவையும் ஒரு பொழுதும் செஞ்சதே இல்லை. அசைவ உணவை மட்டும்தான் சாப்பிடுவார். கெட்ட செயல்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார். இந்த மாதிரி இந்த சுஷர்மா சுற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு கருநாகம், ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும் பாம்பு அவரை கடிக்க அவரும் இறந்து போய் நரகத்தை சென்றடைந்தார். அங்கே நரகத்தில் அவர் செய்த அந்த பாவங்களுக்கு ஏற்றவாறு தண்டனைகளை அனுபவித்து மறுபடியும் இந்த உலகத்தில் ஒரு எருமையாக பிறவி எடுத்தார். இந்த எருதை நம்ம சுஷர்மா இப்போ ஒரு எருதாக பிறந்திருக்கார். அதனால் எருதாக இருக்கும் சுஷர்மாவை ஒருவர் வாங்குறார் காசு கொடுத்து. இப்படி இந்த எருதை வாங்கிட்டு போனவர் இந்த எருதை ரொம்ப துன்புறுத்துகிறார். இதற்கு அதிகமாக வேலை கொடுக்கிறார். ஒரு நாள் இப்படி இந்த எருது மேலே ஏறி சவாரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே போயின்னு இருக்கும் பொழுது இந்த எருதை சும்மா காரணமே இல்லாமல் அடிக்க ஆரம்பிக்கிறார். இவர் அடிக்கிற ஒரு அடியையும் அந்த எருதால் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் இந்த எருது அப்படியே மயங்கி கீழே விழுது. அது வாயிலேருந்து நுரை தள்ளி அந்த க்ஷணமே இறந்து போக போகிறது என்று அந்த நபருக்கு தெரியும். ஆனாலும் அவர் எதுவுமே செய்யலை. அந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் ஒரு கூட்டமாக கூடி மக்கள் இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு சாது மட்டும் வந்து, நான் செய்த அநேக புண்ணிய செயல்களிலிருந்து ஒரு குட்டி அளவு புண்ணியத்தை நான் இந்த எருதுக்கு தரேன் என்று சொல்லி அவர் செய்த அந்த புண்ணியங்களில், அவர்கிட்ட இருக்கும் அந்த புண்ணியங்களிலிருந்து ஒரு சின்ன பாகத்தை தானம் செய்கிறார். இதை பார்த்து அந்த கூட்டத்தில் இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செய்த அந்த புண்ணியத்திலிருந்து ஒரு பாகத்தை அப்படியே தானம் செய்யும் பொழுது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு பெண் மட்டும் வந்து, நான் இதுவரை என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை அறியாமல் எனக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த புண்ணியம் இந்த எருதை சென்று அடையட்டும் என்று கூற அதே க்ஷணமே அந்த எருது இறந்து போகிறது. திருப்பியும் நரகத்திற்கு செல்கிறது இந்த எருதின் ஆத்மா. இந்த எருதின் ஆத்மாவை கூட்டிட்டு போகிறதுக்காக, அழைச்சிட்டு போகிறதுக்காக யம தூதர்கள் வரா. யம தூதர்கள் கொண்டு போய் யமதர்மராஜர்கிட்ட இந்த ஆத்மாவை காட்டும் பொழுது, இவனுக்கு தண்டனை எல்லாம் வேண்டாம், திருப்பி பூவுலகத்திலேயே ஒரு அந்தணனாக பிறக்கச் செய்கிறேன் என்று கூறுகிறார் யமதர்மன். இது ஏன் என்று தெரியாமல் ஏன் என்று காரணம் கேட்க இந்த எருது, அப்போ யமதர்மராஜன் கூறினாராம், ஏன் என்று கேட்கிறாயா, நீ ஒரு எருதாக இறந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் உன்கிட்ட வந்து, அவள் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன்னு தெரியாது, இருந்தாலும் நான் என்ன புண்ணியம் செஞ்சிருந்தாலும் அது இந்த எருதை சென்று அடையட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணா. அந்த ஒரு புண்ணியம்தான் உன்னை பிழைக்க வச்சிருக்கு என்று கூற அந்த எருதும் ஒரு அந்தணனாக இந்த பூவுலகத்தில் பிறக்கிறார். இப்படி அந்தணனாக பிறந்த, ஏற்கனவே அந்தணனாக இருந்த சுஷர்மா இப்போ திருப்பியும் அந்தணனாக பிறந்ததால் இந்த வாழ்வின், இந்த மனித வாழ்க்கையின் மகிமையை உணர்ந்து திருப்பி அந்தணர்கள் செய்யக்கூடிய அந்த கடமைகளையும் கர்மாக்களையும் செய்து கொண்டே வருகிறார். ஒரு நாள் அவருக்கு வந்து, நம்மளுக்கு உதவி செஞ்ச அந்த பெண்ணை பார்க்கணும், அவள் செய்த அந்த பெரிய புண்ணியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த பெண்ணை தேடி போகிறார். அந்த பெண்ணிடம் சென்று, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு எருதாக பிறந்தேன், நான் இறந்து கொண்டிருக்கும் பொழுது நீ செஞ்ச அந்த ஆசீர்வாதம் தான் என்னை பிழைக்க வச்சிருக்கு, நீ அப்படி என்ன புண்ணியம் செஞ்ச என்று கேட்க அந்த பெண் சொன்னாலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் வீட்டில் ஒரு கூண்டில் ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளி தினமும் ஏதோ ஒரு விஷயத்தை பாராயணம் செஞ்சிட்ருக்கும், அந்த பாராயணத்தை நான் தினமும் கேட்பேன், அதை தவிர நான் வேறு எதுவும் புண்ணியம் செஞ்சதா எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அந்த கிளி யாரு, அது என்ன விஷயத்தை பாராயணம் செய்யறது என்று தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அந்தணர் அந்த கிளியை தேடி போக அந்த கிளியிடம் கேட்கிறார், நீ யார், அனுதினமும் இந்த பெண்ணிற்கு நீ எந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து காட்டுகிறாய் என்று கேட்க அந்த கிளி சொன்னதாம், நான் போன ஜென்மத்தில் ஒரு மனிதனாக பிறந்தேன்,
ஞானமுள்ள மனிதனாக பிறந்தேன். அப்போ என்கிட்ட இருந்த அந்த அதீத ஞானத்தின் மீது கர்வம் கொண்டு என்கிட்ட மட்டும்தான் ஞானம் இருக்குன்னு சொல்லி ரிஷிகளையும் முனிவர்களையும் வெறுத்து வந்தேன். இப்படி ரிஷிகளையும் முனிவர்களையும் வெறுத்த காரணத்தினால் நான் இறந்த பிறகு நான் நரகத்திற்கு சென்று நான் செய்த அந்த பாவத்திற்கெல்லாம் தண்டனைகளை அனுபவித்து மீண்டும் ஒரு கிளியாக இந்த பூவுலகத்தில் பிறந்தேன். ஒரு நாள் நண்பகல் சமயத்தில் வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல், அந்த ஒரு வெப்பத்தை தாங்க முடியாமல் நான் காட்டில் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்துட்டேன். அப்போ சில முனிவர்களும் ரிஷிகளும் என்னை எடுத்து அவர்களின் ஆசிரமத்தில் ஒரு கூண்டில் அடைத்து வைத்தார்கள். அவர்கள் தினம் தினம் பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தை பாராயணம் செய்து வந்தார்கள். நான் அவளோட ஆசிரமத்திலேயே இருந்ததுனால அவர்கள் செய்த அந்த பாராயணத்தை நான் கேட்டதுனால்தான் அந்த ஒரு பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் எனக்கு மனப்பாடமாக தெரிய ஆரம்பிச்சிருது. இப்படி எனக்கு பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் மனப்பாடமாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த சமயத்தில் நானும் அதை பாராயணம் செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் ஒரு வேடுவன் என்னை அந்த ஆசிரமத்திலிருந்து அபகரித்து கொண்டு சென்றான். அவன்தான் என்னை இந்த பெண்ணிடம் தந்தான் என்று அந்த கிளி சொன்னதாம். இந்த கிளி சொன்ன அந்த விஷயத்தை உன்னிப்பாக கேட்ட அந்த அந்தணன் மெய்சிலுத்து போய் இந்த பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை நானும் பாராயணம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு அந்த பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அதனால் இந்த பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்த காரணத்தினால் இந்த அந்தணரும் அந்த கிளியும் நரகத்தை அடைந்தனர். இந்த பாராயணத்தை கேட்ட காரணத்தினால் அந்த பெண்ணும் நரகத்தை அடைந்தாள். அதனால் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தை பாராயணம் செய்வதோ இல்லை அந்த பாராயணத்தை கேட்பதோ மிகவும் உன்னதமான ஒரு விஷயம், ஒரு மகா புண்ணியம் என்றே வைத்து கொள்ளலாம். பகவத்கீதையின் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தின் மகிமையை விளக்கி சொல்லும் பத்ம புராண கதை இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.